ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை மதுரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜஃப்னா டெக் என்று சொல்லி ஒரு யூடியூப் தளம். ஸோ இந்த யூடியூப் தளத்தை தொடர்ந்து நாங்கள் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து பார்த்து கொண்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஓலெவல் அண்ட் ஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓஎல்எல் இது ரிசல்ட்ஸ் வந்த ஆட்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ நாங்கள் என்னன்றதை வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க, அதாவது ஓலெவலோ ஏஎல் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் donuts.lkன்ற வெப்சைட்டில் போய் பார்த்துட்டீங்க ரிசல்ட்ஸ். அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கான ரிசல்ட் சீட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இந்த ரிசல்ட் சீட்டை அப்ளை பண்ணுறேன்னா donuts.lkலேயே வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் சீட்டை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான கட்டுப்பணத்தை வந்து நீங்கள் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக எடுக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும். ஸோ அது வந்து இப்போ எங்களுக்கான விஷயம் இல்லை, அது வந்து எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்ச விஷயம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க. ஸோ உங்களுக்கு இல்லாட்டிக்கு உங்களோட ஸ்கூல் வந்து ஓ லெவல் மட்டும் தான் இருக்குது, ஏ லெவல் படிக்க வேறு ஸ்கூலுக்கு மாறி போய் படிக்கணும்னு தெரியல, நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டிருக்க உங்கள்கிட்ட வந்து ரிசல்ட் ஷீட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ உங்களுக்கு முதல் நாள் தெரியும், அடுத்த நாள் உங்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்லி வந்துருக்குது. அப்போது இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு நாளைக்கு காலமே இன்டர்வியூக்கு போகல உங்களோட கையில் ரிசல்ட் ஷீட் வந்து கிடைக்கிறது சந்தேகம்தான். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இந்த நிலைமையில தான் உங்களுக்காக எங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க. ஆன்லைனில் இருந்து ஒரிஜினல் ரிசல்ட் ஷீட்டை செக்யூர்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து என்னென்னு செய்கிறேன்று எனக்கு தெரிஞ்சு தமிழாக்கள், அதாவது எங்களோட ஏரியாவோட கன பேருக்கு வந்து தெரியலை. என்னோட சேர்ந்து ஓஎல் படித்த ஆக்கள் அதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் ஷீட்டுன்னு நினச்சி அவை வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த பேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ யோசிச்சு நான் இது கட்டாயம் வந்து இது வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி நாங்கள் போட்டால் எங்களோட பட்ஜெட்டும் சரி, எங்களுக்கு பிறகு வர பட்ஜெட்டும் சரி, இல்லாட்டிக்கு தெரியாத ஆக்களுக்கும் சரி, எல்லாம் பிரயோசனமாக இருக்க முடியாதால. ஸோ நாங்கள் என்னென்னு இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பார்ப்போம். எனக்கு வளவளா கேட்காம டக்குன்னு வரலாம் வாங்க. ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள்கிட்ட ஓலெவல் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் டெவலப் பண்ணுறது எப்படின்றத வந்து பார்ப்போம். உங்கள்கிட்ட சர்ச் என்ஜினை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டை வந்து சரியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சர்ச் பாருக்கு வந்து போங்க. சர்ச் பாரில் நான் தர இந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து லீகலான வெப்சைட் தான். ஸோ நீங்கள் இதில் சம்மந்தமாக எதுவும் பயப்பட தேவையில்லை, லீகலான வெப்சைட் தான். ஸோ இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜ் வந்து கவர்மெண்ட எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ட இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்றது. இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் டிரெக்டாகவே உங்களுடைய என்ஐசி நம்பரை வந்து சப்மிட் பண்ணி ஓடிபியை பெற்று நீங்கள் டிரெக்டாகவே உள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம், என்ஐசி நம்பர், அதாவது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மொபைல் நம்பர்ன்றதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கான ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ நீங்கள் சரியான மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறீங்களான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் சிட்டிசனாக டீச்சரான்றதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்கன்னா சிட்டிசனை தான் போடணும். அடுத்த வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நான் வந்து முழுமையாக உடன்படுகிறேன் இந்த வாக்குக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வரும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட இதுக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுக்கிறதால என் என்ஐசி நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஓடிபியை வந்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ண உடனே எங்களுக்கான எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வடிவமைச்சு வச்சுக்கிறேன் எங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வெல்கம் டு லினரன் மதுசன் என்ற பேர் வந்து வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கடைசியாக வந்து ஏ லெவல் எக்ஸாம் எழுதிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம் சொல்லி வந்து இதில் இருந்திருக்கும். நான் ஓ லெவல் எக்ஸாம் எழுதின அப்படியா இந்த ஓ லெவல் எக்ஸாம் இது வந்து காட்டிக்கொண்டிருக்கு. 2023 நடக்க வேண்டிய 2024 நடந்ததுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ உங்கள்கிட்ட
ஃபுல் நேம் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து காட்டுது, அதோட உங்களோட ரிசல்ட்ஸ் காட்டுது, எல்லாமே சரியாக இருக்கான பார்த்துட்டு இப்போ டவுன்லோடுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷீட் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் வந்து காட்டுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ வந்து செஞ்சு விடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலான வழி தான். ஸோ நீங்கள் இதை சம்மந்தமாக எதுவும் பயப்பட தேவையில்லை. எங்களோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். ஸோ சப்போர்ட் அஸ். நன்றி, வணக்கம்.